வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக பாருங்கள் எந்த அளவு ஜூஸியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. பாலை நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. அதுங்குள்ளாட்டி நம்ம எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் அரை எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பால் இந்த அளவு நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆடை ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து பாலை நல்லா திரிய விடுங்க. பால் இந்த அளவு நல்லா திரஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. பால் தனியாக தண்ணி நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணுங்க. நம்ம பன்னீர் செய்கிறதுக்கும் இதே மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், தண்ணி தனியாக இந்த பன்னீர் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள் எந்த அளவு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரியான சலடை அல்லது ஒரு காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பன்னீரை தனியாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டோம் இல்லையா, அதோட வாசனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கணுங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு இறுக்கி பிழிஞ்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இது ஈர துணியில் போட்டு ஒரு முடி மாதிரி கட்டி அதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே தண்ணி வடிய வச்சுருங்க. சுத்தமாக இந்த பன்னீரில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு 1 மணி நேரம் மூட்டை கட்டி அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த பன்னீர்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம போட்ட முடியை கழட்டிட்டு இந்த பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா உடச்சி விட்டுறலாங்க. இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த பன்னீர் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சாதான் ரசகுல்லா ரொம்பவே சாஃப்டாக வருங்க. இதை நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கணுங்க. பாருங்கள், 4 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா எந்த அளவு மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பன்னீர் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ரசகுல்லாவுக்கு தேவையான சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க. ரசகுல்லா வேகும்போது இதை விட டபுள் மடங்கு ஆகும். அதனால் ஒரு நார்மலான சைஸ் உருண்டையாகவே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த உருண்டைகள் எல்லாத்துலேயும் சின்ன விரிசல் கூட இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசகுல்லா உடையாமல் ரொம்பவே சாஃப்டாக வருங்க. பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ரசகுல்லாவுக்கு சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன். அது கரெக்டாக இருந்துச்சு. உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதி வந்தனையும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரசகுல்லாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம
எடுத்து வச்சுருக்க ரசகுல்லாவை சேர்த்துக்கலாங்க. எல்லா ரசகுல்லாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 20 நிமிஷமாவது இந்த சுகர் சிரப்பில் ரசகுல்லா வந்து வேகணுங்க. மிதமான தீயிலையே வந்து இந்த ரசகுல்லா எல்லாத்தையும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த ரசகுல்லா எல்லாமே நம்ம உருட்டி வச்ச அளவை விட டபுள் மடங்கு ஆகணுங்க. அந்த அளவு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், ரசகுல்லா வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், நம்ம போட்டதை விட டபுள் மடங்கு பெருசாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சுகர் சிரப் எல்லாமே நல்லா ரசகுல்லாவில் இறங்கி ரொம்பவே சாஃப்டாக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட ரசகுல்லாவில் எந்த அளவு சுகர் சிரப் வருதுன்னு. ரொம்ப ஜூஸியாக வீட்டிலையே ரொம்பவே சாஃப்டான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்பவே டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியான ரசகுல்லாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.